வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயமா கவாசாகி அவங்களுடைய பிரபலமான பச்சை நிற மோட்டார் சைக்கிள்களுக்காக ரொம்பவும் தெரிஞ்சவங்க 2 சக்கரத்துக்கு மேலேயும் ஒரு தைரியமான அடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஜப்பானிய கம்பெனி புதுசா கார்லியோன்னு ஒரு கான்செப்ட் வண்டியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வண்டி எல்லா நிலப்பரப்புலையும் போறதுக்காக மட்டும் இல்ல, நம்ம டிரான்ஸ்போர்ட்டை பத்தி நினைக்கிற விதத்தையே மாத்த போகுது. ஒசாகாவில் நடந்த கான்சை இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ல இதை முதலா காமிச்சாங்க. டெக் ஆர்வலர்கள் கிட்டையும் பொதுஜனங்க கிட்டையும் இது உடனே கவனத்தை ஈர்த்துச்சு. CORLEO சாதாரண வண்டி இல்ல, இது 4 கால் உள்ள ரோபோட்டிக் மிஷின். இது ஏதோ கனவு படத்துல வர்ற மிருகம் மாதிரி இருக்கு. இதை ஒரு குதிரை மாதிரி ஓட்டலாம், ஆனா இதோட மூவ்மெண்ட் ரொம்பவும் டைனமிக்காவும் உயிரோட்டம் உள்ள மாதிரியும் இருக்கு. கண்காட்சியில இருந்தவங்க இது ஒரு சிறுத்தை அல்லது ஒரு நாய் மாதிரி வேகமாவும் சுறுசுறுப்பாவும் போகுதுன்னு சொன்னாங்க. ரோபோட்டிக் இன்ஜினியரிங்கையும் இயற்கையான மூவ்மெண்ட்டையும் இதுவரைக்கும் பண்ணாத மாதிரி ஒன்னா சேர்க்கிறது தான் கவாசாகியோட நோக்கம்னு இதுல இருந்து நல்லா தெரியுது. கவாசாகி சொல்றபடி CORLEO எல்லா விதமான நிலப்பரப்பையும் ஜெயிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால இது எதிர்காலத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது குதிரைக்கு பதிலா கூட யூஸ் பண்ணலான்னு சொல்றாங்க. இது குதிக்கவும் கரடுமுரடான நிலத்துல கூட ஈஸியா போகவும் முடியும். வழக்கமான ஆஃப் ரோடு வண்டிகளிலிருந்து இது ரொம்பவும் வித்தியாசமா இருக்கு. கஷ்டமான இடங்கள்ல நம்ம டிரான்ஸ்போர்ட்டை எப்படி பாக்குறோங்கிறத இது மாத்தலாம். இந்த மெக்கானிக்கல் மிருகத்துக்கு பவர் கொடுக்கிறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. CORLEO ஹைட்ரஜன் எரிபொருள் செல்லுல ஓடுது. சுத்தமான நிலையான எனர்ஜி சோர்ஸா ஹைட்ரஜனை ஜப்பான் நம்புறதை இது காட்டுது. கவாசாகி இன்னும் சில பெரிய ஜப்பானிய கம்பெனிகளோட சேர்ந்து ஹைட்ரஜன் டெக்னாலஜில தொடர்ந்து புதுசா முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது நாட்டோட குறைந்த எமிஷன் உள்ள எதிர்காலத்துக்கான திட்டத்தோட ஒத்து போகுது. ஜப்பானிய தொழில்துறை தலைவர்கள் CORLEO-வை வெறும் எதிர்காலத்து பொம்மையாவோ இல்ல கான்செப்ட் எக்ஸ்பெரிமெண்டாவோ பார்க்கல. 2050ல இது நிஜமான டிரான்ஸ்போர்ட்டா இருக்கும்னு நம்புறாங்க. நாடு ஏற்கனவே அதிவேக ரயில், விமான இன்ஜின், ரெடிமேட் தொழிற்சாலைகள்னு நிறைய டெக்னாலஜில முன்னணியில இருக்கு. இந்த ரோபோட்டிக் வண்டி அடுத்த தலைமுறைக்கான அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ்ல ஒன்னா சேருது. கவாசாகி சொல்றாங்க CORLEO வெறும் டிஜிட்டல் ஸ்கெட்ச் பேட்ல வரைஞ்ச கற்பனை இல்ல, இது டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பெரிய முன்னேற்றம். குறிப்பா பாதுகாப்பு, தேடுதல் மற்றும் மீட்பு, தொலைதூர ஆராய்ச்சி மாதிரியான துறைகள்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்ல வழக்கமான வண்டிகள் சரியா வேலை செய்யாது. இந்த வண்டியோட தானியங்கி திறனும் எல்லா நிலப்பரப்புலையும் போற வசதியும் முக்கியமான வேலைகள்ல இதுக்கு ஒரு தனி இடத்தை கொடுக்கும். எதிர்காலத்தை பார்க்கும்போது கவாசாகியோட CORLEO ஒரு புது யுகத்தோட தொடக்கமா இருக்கலாம். அப்போ மோட்டார் சைக்கிள்கள் வெறும் சக்கரத்தோடையும் ரோட்டோடையும் நின்னுடாது. அதுக்கு பதிலா இன்னும் இயற்கையான வளைந்து கொடுக்கிற புத்திசாலித்தனமான டிரான்ஸ்போர்ட் முறையான மெக்கானிக்கல் மிருகங்கள் வரலாம். CORLEO சாதாரணமா பார்க்க கிடைக்குமா இல்ல புதுமையோட அடையாளமா மட்டும் இருக்குமான்னு தெரியல. ஆனா ஒன்னு நிச்சயம், டிரான்ஸ்போர்ட்டோட எதிர்காலம் மாறிட்டே இருக்கு. கவாசாகி அதுல முன்னணியில இருக்காங்க.